Welcome to Sai Tech Info channel, my dear students. In today's session, I will be discussing about the chemical reactions. In the previous session, I was discussing about the alcohols as a nucleophiles, and they can act as electrophile also as protonated one. That is after protonation. Okay, right. Let us proceed with the uh, next set of reactions. Take down. So we discuss alcohols as nucleophiles. அதே மாதிரி protonated H plus added இருக்கும். So protonated alcohols as electrophile. Okay, electrophile நம்ம பார்த்தோம். சரியா? Right. Now let us proceed. இதில் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது என்னென்னா, that is reactions involving OH bond. சில இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட் ஒரு ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷனில் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, தட் இஸ் புல்லட்டடாக போடுறேன். நீ அதை கான்செப்ட் மேப்பாக அதை பிரான்ச் அவுட் பண்ணணும். யார் பண்ணணுன்னா எல்லாருமே பண்ணுங்கள், பட் பெஸ்ட் அவுட்புட்டை நான் எதிர்பார்க்குறேன் சில பேர்ட்டேருந்து. ஓகே, ஏன்னா அவங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் ஆகிருக்காங்க. எழுதிக்கோ. reactions involving cleavage of OH bond. இது ஒரு மேஜர் கான்செப்ட். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஓவராலாக கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்ததில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறோம். அதில் சார் உங்கள் வீடியோ மறைக்குது சார். reactions with metals. இது எல்லாமே ரியாக்ஷன்ஸ் அப்படின்னால எவ்ரி டைம் ரியாக்ஷன் எழுத வேண்டாம். வித் மெட்டல்ஸ். ஸோ மெட்டலோட எப்படி ரியாக்ட் ஆகுது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ROH ப்ளஸ் NA அப்படிங்கிறது RONA. அதே மாதிரி C6H5 ப்ளஸ் NaO, C6H5OH ப்ளஸ் NaO, C6H5ONA அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம். அதுக்கடுத்தது அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ். Acidity of alcohols. Take down. Acidity of alcohols. அதே மாதிரி acidity of phenols. Acidity of phenols. இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஓகே, தென் இந்த எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Esterification. What do you mean by how you can get ester? Akash, ester எங்கேருந்து வருது? எஸ்டர் எங்கேருந்து வருது? ஆல்கஹால் ப்ளஸ் டேஷ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்போ எஸ்டர் வருது இல்லையா? ஸோ அப்போது அந்த இடத்துல எஸ்டரிஃபிகேஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். எஸ்டரிஃபிகேஷன், அந்த எஸ்டர்ஸ் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டர்ஸ் எல்லாம் நேற்றுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னாக்கா OH பாண்டு பிரேக் பண்ணுறது மூலியமாக. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். வித் மெட்டல்ஸ் பார்த்துட்டோம், ஆசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்தாச்சு, அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ஸ் பார்த்தாச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது நம்மளுடைய ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் பாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா
that is a reaction involving cleavage of CO bond in alcohol. அது பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன நோட் பண்ணிக்கோ. that is reaction with HX hydrogen halide. அதே மாதிரி reaction with phosphorus halides trihalides, so PX3. அதே மாதிரி dehydration என்ன, removal of water. யூஸ்வலாக சல்ஃபியூரிக் ஆசிடுக்கும் பாஸ்பாரிக் ஆசிடுக்கும் இந்த டெண்டன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் வாட்டர், அதோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ண விட்டோம்னாக்கா வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும், ஆல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதை தனியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன். ஸோ இந்த ஆக்சிடேஷனில் அந்த OH பாண்டும் அப்புறம் CO இது எப்படியெல்லாம் பிரேக் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஆக்சிடேஷன், ரைட். அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸ், அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்காக பார்ப்போம். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தனி டாப்பிக்காக பார்ப்போம் நம்ம. ஓகே, டேக் டவுன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸ். சார் அப்போ அந்த ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் வந்து இந்த க்ளீவேஜ் ஆஃப் CO பாண்ட் வராதா சார்? ஆமாம், சிஓக்கு இடையில என்ன பாண்டு அதை மட்டும் தனியாக பார்க்குறோம். இல்லை இந்த டாபிக் வந்து நேம்டு ரியாக்ஷன்ஸ்லாம் வரும். இதில் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனாலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சில ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதை செப்பரேட்டாக பார்க்குறோம். ஸோ இதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து OH பாண்ட் பிரேக்கு, இன்னொன்று இந்த CO பிரேக்கிங்கு, இன்னொன்று வந்து ஃபினாலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ரியாக்ஷன்ஸ். இப்போ புரியுதா? எஸ் சார், புரியுது. So இதில் I'll be discussing about electrophilic reaction. Electrophilic aromatic substitution. Electrophilic aromatic substitution, அதாவது இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா டைரக்ஷன் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹாலஜனேஷன் எப்படி ஆகுது. இதில் ஹாலஜனேஷன்னாக்கா தட் இஸ் குளோரினேஷன், ப்ரோமினேஷன் இதெல்லாம். ஓகே, தென் கோல்ப்ஸ் ரியாக்ஷன், இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன். கோல்ப்ஸ் ரியாக்ஷன். அடுத்தது ரைமர்-டைமர் ரியாக்ஷன். ரைமர்-டைமன் ரியாக்ஷன், REIMER, ரைமர்-டைமன் reaction. Reimer-Tiemann reaction. Then reaction of phenol with the zinc dust, அது ஒரு specific reaction. அதே மாதிரி oxidation of phenol. ஓகே, ஸோ இந்த 3 செட்டு தான் நம்ம பார்ப்போம். கவனி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுற, தட் இஸ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப், இதில் இப்படி மேப்பிங் பண்ணுறப்ப எப்படி போடுறன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது சார் அது லாஸ்ட்ல என்ன பாயிண்ட் சார் சொன்னீங்க? ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் ஜிங்க் டஸ்ட், அப்புறம் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் ஜிங்க் டஸ்ட், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன். ஓகே சார். ஸோ ROH அண்ட் ஃபீனால், இப்படி போட்டால் ஃபீனால்னு அர்த்தம். 5 போட்டு OH போட்டால் ஃபீனால். ஓகே, 5 அப்படின்னா C6H5ன்னு அர்த்தம், ஃபினைல் குரூப் அப்படின்னு அர்த்தம் 5 அப்படின்னா. ஸோ இதை 5ன்னு போடலாம். அதே மாதிரி மெத்தில் குரூப்புக்கு ME அப்படின்னு போடுவாங்க, தட் இஸ் மெத்தில் குரூப். எத்தில் குரூப்புக்கு ET, தட் இஸ் எத்தில் குரூப், C2H5. ஸோ இதெல்லாம் சிம்பாலிக்காக அலவுட் இது. ஸோ இந்த ROH அண்டு ஃபீனால் அதை 3 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்.
எப்படி இப்படி பண்ணலாம்? தட் இஸ் OH பிரேக்கிங்கில் என்னென்ன ரியாக்ஷன் வருது. இன்னொன்று என்ன பார்த்தோம்? தட் இஸ் CO பிரேக்கிங்கில் என்னென்ன ரியாக்ஷன் வருது. அடுத்தது எக்ஸ்க்ளூசிவாக தட் இஸ் ஃபீனால் ரியாக்ஷன் என்னென்ன. இந்த மூணு கேட்டகரியாக பார்த்துருக்கோம். புரியுதா? ஸோ ஏற்கனவே பார்த்தது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருவோம். வித் மெட்டல்ஸ், அசிடிட்டி ஆஃப் ஆல்கோஹால்ஸ், ஃபீனால்ஸ், எஸ்டரிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஓவர். நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? அடுத்தது இங்கே CO பாண்ட் பிரேக்கிங். அதாவது CO பாண்ட் பிரேக்கிங்கிறது புரியுதா? தட் இஸ் இப்போது இதுதான் R, அடுத்தது CH and then OH. இதுதான் ஆல்கஹால். சார் இதில் என்னது சார் அந்த ஓ போட்டு கிராஸ் பண்ணா சார் அது ஒன் வாட் பிரேக் ஒரு டைம் பண்ணுறதுன்னு அர்த்தம். க்ளீவேஜ், Cleavage. இப்போ OH இங்கே ஒரு பிரேக், அதுதான் இந்த OH பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இங்கே ஒரு க்ளீவேஜ் ஆகலாம், அது பாயிண்ட் நம்பர் 2. புரியுதா? இப்போ ஃபீனாலில் எப்படி ஆகும்னாக்கா அது எக்ஸ்க்ளூசிவாக சப்ஸ்டிடியூஷன்லலாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இப்போ OH அப்படின்னா இங்கே உள்ள சப்ஸ்டியூஷன், இங்கே சப்ஸ்டியூஷன், இங்கே சப்ஸ்டியூஷன். புரியுதா? அதை தவிர எக்ஸ்க்ளூசிவ் ரியாக்ஷன், அதுதான் ஃபினால் பேஸ்டு ரியாக்ஷன். அது ஸ்பெஷலாக பார்க்குறோம். அது பேசிக்காக இந்த ரெண்டும் தான். பட் இது சப்ஸ்டிடியூஷன் என்ன எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அண்ட் டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்லாம் இருக்குன்னா அதனுடைய ஓரியன்டேஷன்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது இது, இப்போ இது பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் என்னென்ன, ஒன்று வந்து தட் இஸ் ஹெச்எக்ஸோட எப்படி ரியாக்ட் ஆக போகுது. ஓகேயா? ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஷால் வி மூவ்? நோட் பண்ணிட்டியா? ஸோ இந்த கான்செப்ட் மேப் போட்டியா? 1 minute சார். எப்போதும் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் புக்கில் இப்படி கொடுத்தாலும் நீ வந்து இந்த மாதிரி ஹையரார்க்கி எடுத்து படிச்சுன்னா உனக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து மனசில் நிற்கும். முடிச்சோன்னு சொல்லு. கம்மி ஈட்டின்றது ஒரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? சார் அந்த ஈன்றது எஸ்டர் தானே சார்? எத்தில் தெரியல. C2H5 group. Sir, noted, sir. Okay. So, reactions involving CO bond அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் கவனிங்க. ஃபஸ்ட்டு இது வந்து என்னன்னு சொன்னேன், ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் CO, நாட் C double bond O, CO break. இந்த CO பிரேக்கில் ரியாக்ஷன் வித் என்னது ஹாலஜன். ஸோ ரியாக்ஷன் வித் ஹாலஜன் HX. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் ஹியர்? எப்போதுமே இந்த ரிசல்ட் இங்கே எழுதிடலாம், RX அப்படின்னு வந்துடும். இது வந்து CH இப்படி எழுதிக்கலாம். OH. இப்போ இந்த OHல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை ஒண்டி பிரேக் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல RCH2X அப்படின்னு வந்துடும். நோட் டவுன். அப்போ இந்த OHம் இந்த H ஜாயின் ஆகிடும் இல்லையா? ஸோ OHம் Hம் ஜாயின் ஆகிடுது. ஸோ
water is removed from here. Okay ba? Okay, sir. சார் ஒரு டவுட் சார் வித் ஹாலஜன்னா ஆனா ஹெச்எக்ஸ்னா ஹைட்ரஜன் ஹாலைட் சார் ஆமாம், ஹைட்ரஜன் ஹாலைட் தான் அது. HCl கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட் தானே சார் சொல்லணும். ஆமாம், ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட் தான் HX. சார் ஆனா ஹாலஜன் சொன்னீங்களே சார், அதான் கேட்குறேன் சார். இல்லை ஹைட்ரஜன் ஹாலைடு, ஹாலஜன் இதில் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் வரும். ப்ராடக்ட் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ். அதை எப்படி குளோரினேட் பண்ணுறது? இப்போ கொஷின் எப்படி கேட்பான்னாக்கா, காம்பவுண்ட் நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்க. காம்பவுண்ட் ஏ ரியாக்ட்ஸ் ஆன் ரியாக்டிங் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஜிங்க் குளோரைட். எழுதிக்கோ. Compound A on reacting with hydrochloric acid and zinc chloride. இதுதான் லியூகாஸ் ரியேஜென்ட் சொல்லுவீங்க. அப்போ லியூகாஸ் டெஸ்ட் 11th படிச்சிருப்பீங்க. ஆமா சார், ஞாபகம் இருக்கு சார். சார் இசடன் Cl2 தானே சார்? இசடன் Cl2. இசடன் Cl2. So A plus HCl plus zinc chloride react, okay va, and it gave, that is C4H9Cl. Very simple now, along with the formation of water. Now what is compound A? அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இது C4H9 இல்லையா, இது எங்கேருந்து வந்திருக்கணும்? C4H9OH இருந்தால் தான் அங்கேருந்து தான் அந்த பாண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபார்முலா போடு, C4H9OH. இப்போ இங்கே பிரேக் ஆகிருக்கும். இப்போ புரியுதா? எங்கே பிரேக் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். அப்புறம் ப்ளஸ் HCl ப்ளஸ் ZnCl2 gives C4H9Cl butyl chloride ப்ளஸ் என்னாவும் வாட்டர் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஜிங்க்கு அது வந்து ஆக்சைடாகவும், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான் அது. ஆக்சுவலாக ஆர்கானிக்கில் வந்து மெயினானது தான் காமிக்கணும், எல்லா பேலன்ஸ்லாம் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. இதில் இந்த லியூகாஸ் டெஸ்ட்டு, இது தான் நான் லியூகாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரைமரி ஹேலைட், செகண்டரி ஹேலைட், டெர்ஷரி ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரைமரி ஹேலைட்டில் லியூகாஸ் டெஸ்ட் பிரகாரம் நோட் பண்ணிக்க. லியூகாஸ் டெஸ்ட் இதில் இந்த ஆல்கஹால்ஸ் எல்லாம் they are soluble in லியூகாஸ் reagent. நோட் பண்ணிக்க. ஆல்கஹால்ஸ் or CH2OH, they are soluble in, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்க. soluble in எங்கே? லியூகாஸ் ரியேஜன். லியூகாஸ் ரியேஜன்னா என்னது? தட் இஸ் திஸ் HCl ப்ளஸ் ஜிங்க் குளோரைட், எல்லாருன்னு போட்டிருக்கேன். ஆனால் RCH2Cl they are not soluble. அப்போ அது precipitate வரும். RCH2X insoluble in LR. அதனால தான் they form turbidity, precipitate ஃபார்ம் ஆகும். அதை வச்சு அந்த லியூகாஸ் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? தே ஆர் இம்மிசிபிள் ஆல்சோ, நாட் மிசிபிள். ஸோ இதில் ப்ரைமரி ஆல்கைல் ஹேலைட் வந்து பார்த்தோன்னாக்கா என்னாகும்? அது வந்து அந்த அளவுக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகாது லோயர் ரூம் டெம்பரேச்சரில். புரியுதா? ஸோ நோ டர்பிடிட்டி இதில் அட் லோ டெம்பரேச்சர், அட் ரூம் டெம்பரேச்சர் RT. வேற டெர்ஷரி வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும்.
turbidity, immediate turbidity. Immediate turbidity. Turbidity is because of the formation of precipitate. Whereas secondary in between இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கோஹாலை லியூகாஸ் ரியேஜென்ட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் போட்டா. ஸோ திஸ் இஸ் ரியாக்ஷன். சார் வெயிட் பண்ணுங்க சார், நோட் பண்ணிக்கிறேன் சார். சார் இப்போ நீங்க லாஸ்டா சொன்ன பாயிண்ட் மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. பிரைமரி ஆல்கோஹால் வந்து டர்பிடிட்டி அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாது ரூம் டெம்பரேச்சரில். பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரூம் வந்துடும். whereas இதில் what do you call டெர்ஷரியில் வந்து இன்ஸ்டண்ட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும் because of the formation of tertiary alkyl halide. They are not miscible with the Leucos reagent. ஓகே சார். சார் அந்த 3 டிகிரி என்ன சார் எழுதிக்கிறீங்க? 3 டிகிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். immediate turbidity because of immiscibility of a tertiary alkyl halide with the Leucos reagent. டர்பிடிட்டினால என்ன யூஸ் சார்? டர்பிடிட்டினா என்ன, precipitate ஆகிடுது, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. இப்போ ஆயிலையும் தண்ணியை கலந்தாக்கா எப்படி ஆகிடும், அது மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் precipitate மாதிரி போட்டோம்னாக்கா என்ன ஆகிடும், அப்படியே வெள்ளையாக போயிடுது, இல்லை மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? ஓகே சார். ரைட். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் இன் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு. நோட் பண்ணிக்கோ, ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு. ஸோ பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடுன்றது உனக்கு ஏற்கனவே தெரியும், PCl3 இல்லையா, அது வந்து ஆல்கைல் ஹாலைடு ஃபார்ம் ஆகிடும். அண்ட் PCl5 ஏற்கனவே பார்த்தாச்சு, POCl3 அண்ட் HCl பை ப்ராடக்டாக வந்து குளோரினேட் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். அது OH பாண்டில் வந்திருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா செகண்ட் ரியாக்ஷன் ஆர் CH2OH அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல PCl3யோட ரியாக்ட் ஆகுது இங்கே. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல PCl3 பர்டிகுலராக ட்ரைப்ரோமைடு வந்து எக்ஸலண்ட்டாக ரியாக்ட் ஆகும். இதில் ட்ரைப்ரோமைடு போட்டுக்கலாம், பாஸ்பரஸ் ட்ரைப்ரோமைடு, PB ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் சார். ஆமாம், பாஸ்பரஸ் ட்ரைப்ரோமைடு. ஸோ ஆல்கைல் ப்ரோமைடு ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் இதில். ஆர் CH2OH ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு Br. டீஹைட்ரேஷன் ஆகிறப்போ இது செகண்ட் ரியாக்ஷன். தேர்ட் ரியாக்ஷன் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் என்ன சொன்னேன், ரிமூவல் ஆஃப் வாட்டர். எப்போதுமே டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எதெல்லாம் யூஸ் ஆகுது ஏஜென்ட்ஸு, சல்ஃபியூரிக் ஆசிடே ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான், வாட்டர் ரிமூவ் பண்ணிவிடும். சல்ஃபியூரிக் ஆசிட் வாட்டர் ரிமூவ் ஆகிடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சுகர் இருக்குல்ல, நார்மல் கேன் சுகர், அதை தூக்கி சல்ஃபியூரிக் ஆசிடோடு மிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்க, படபடன்னு எரிமலை மாதிரி அப்படியே வெடிச்சிட்டு கருப்பாக போயிடும். ஸோ சுகர் பிளாக்காக மாறிடும், வெறும் கறி தான் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து அதில் உள்ள வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணால் கறி துண்டு தான், வெறும் கார்பன் தான் இருக்கும், எல்லா வாட்டரையும் தூக்கிடும். அதுக்கப்புறம் பாஸ்பாரிக் ஆசிட், ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன, H3PO4. இல்லாட்டினா சம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அந்த கேட்டலிஸ்ட்டு ஆன்ஹைட்ரஸாக தான் இருக்கணும். ஆன்ஹைட்ரஸ்
ஜிங்க் குளோரைடு ZnCl2 இன் ப்ரெசன்ஸ் அது இருக்கலாம், இல்லாட்டினா அலுமினா இருக்கலாம். அலுமினியம்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு Al2O3 அலுமினா அப்படின்னு பேர், Al2O3. இது எல்லா கேசஸ்லையும் என்ன ஆகுனாக்கா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆல்கஹால் இப்படி இருக்குது RCH2OH, ஓகேயா? எப்படி இருக்குது OH அப்படின்னா, இங்கே அந்த H ப்ளஸில் நல்ல கவனி, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் தான் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ இந்த ஹெச்சும் வாட்டரும் தூக்கிடும் அப்படியே. ஸோ என்ன ஆகிடும்னா இங்கே கவனி, இந்த OH அப்படியே போய்டும், இந்த H ஜாயின் ஆகிடும். அப்போது ரிமூவல் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, மியூட் பண்ணிக்கப்பா. ஸோ வாட்டர் ரிமூவ்டு. அதுக்கப்புறம் இந்த பாண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போது இந்த பாண்டு என்ன ஆகுனாக்கா C டபுள் பாண்டுன்னு வந்துடும் அதில். ஓகே, ஸோ அப்போது CH2 C இந்த பாண்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும், டபுள் பாண்ட் C. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஆல்கீன். நோட் பண்ணிக்கோ. ஸோ அன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அன்சாச்சுரேஷன், அதுக்கு இந்த ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Alkane is attained. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் இன்டைரக்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க. எழுதிக்கோ. காம்பவுண்ட் A reacts with sulfuric acid on heating. Gave CH3 CH double bond CH single bond CH3 plus water. What is A? என்னவா இருக்கும்? Sir, 2 propanol. Very good. 2 propanol, butanol. Butanol, sir. Okay, so established a reaction. சார் பியூட்டனால் சார். சார் எப்படி சார்? கவனி, இதில் வாட்டர் ரிமூவ் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ அப்போது இங்கே 2 பியூட்டின்னா 4 கார்பன் இருக்கும், 4 கார்பனை போடு. ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம், இங்கேருந்து வாட்டர் ரிமூவ் ஆகணுன்னா இங்கே ஒரு OH இருக்கணும். ஆனால் அன்சாச்சுரேஷன் வந்து எங்கே இருக்குது? சென்டராக இருக்குது. அப்போது இங்கே வரணுன்னாக்கா அது செகண்டரியாக இருந்தால் தான் முடியும் இல்லையா? அதாவது செகண்ட் பொசிஷனில். இங்கேருந்து வந்தால் இது செகண்ட் பொசிஷன். ஸோ அப்போது OH. Now இது வந்து H3, இது H3, இது H2, இது H. ஓகே, ஸோ இப்போ இந்த பாண்ட் போடுறப்போ எப்படி போடணும்? தட் இஸ் CHHன்னு போடு. CH2. இப்போது ஸோ அந்த பாண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் H ப்ளஸ் அண்ட் இங்கே H2O அப்படின்னு பிரிய போகுது. ஸோ CHO, அந்த OH வெளியில் போகுது, அப்படியே போயிடும். ஸோ அப்போது CH3 இங்கே ஹெச்சை வந்து இப்படி போட்டுக்கோ. அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ இப்போ CH டபுள் பாண்ட், இதை தான் பீட்டா எலிமினேஷன். அதாவது இது என்னது? ஹைட்ராக்சைல் குரூப், இது ஃபங்க்ஷன் குரூப் ஆல்ஃபா, இது பீட்டா. பீட்டாவில் உள்ள ஹைட்ரஜனை தூக்கிடும், அதுதான் பீட்டா எலிமினேஷன் பேர். அந்த பாண்டு இங்கே வந்துடும், இதையும் எடுத்துகிட்டு போயிடுறதுனால. அப்போ CH தென் CH3.
ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து ஆக்ட்ஸ் as a catalyst தான், இது ரீட்டைன் ஆகிடும். ஸோ இந்த பாண்டு இங்கே போயிடும். ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு கெட் டபுள் பாண்ட். புரியுதா? இட்ஸ் நோன் அஸ் பீட்டா எலிமினேஷன் பேர். பீட்டானா புரியுதா? ஆல்ஃபான்றது எது ஃபங்க்ஷன் குரூப்போ அந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு எதில் அட்டாச் ஆகிருக்கோ அது ஆல்ஃபா. இது பீட்டா. ஸோ பீட்டாவில் உள்ள ஒரு புரோட்டான் எலிமினேட் ஆகிறதுனால அது பேர் பீட்டா எலிமினேஷன் பேர். நோட் டவுன். ஓகேவா? And this happens at 443 Kelvin. Okay? ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட்டு இப்போ நான் இன்னொரு ரியாக்ஷன் போடுறேன். ப்ராடக்ட் என்ன ஆகுன்றது சொல்லணும். ஓகேவா? CH3 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 OH. What is this alcohol? What type of alcohol it is? Tertiary alcohol. What is the name of the alcohol? நியோபென்டன். 2-methyl propane to இப்படி water. வந்தாலே நியோன்னு சொல்லக்கூடாது. எல்லா பக்கமும் CH3 ஃப்ளாங்க் ஆனது தான் நியோ. ஒரு பக்கம் OH இருக்கு. அப்போ என்னது? டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஐபாக்க 2-methyl 2-propanol. 2-methyl 2-propanol. எப்போதும் இந்த மாதிரி பார்த்த உடனே நியோன்லாம் சொல்லாத. எல்லா பக்கமும் கார்பன் இருந்தால் தான் நியோ. அதர்வைஸ் அது டெர்ஷரி தான். மறக்காத. அது அடிக்கடி பாவனி சொல்லிட்டு இருக்க நியோன்னு. H3PO4 358 Kelvin. Now get me the product. Anyone? அதே மெக்கானிசம் தான். ஒரு CH3லேருந்து எப்படி டெக்னிக்கலாக நான் வேணால் அது கொஞ்சம் க்ளூ கொடுக்குறேன். CH3 Sir, CH3 CH3 double bond CH2 sir. CH3 C இங்கே வேணால் CH2 ஒரு பாண்டை நீட்டி விட்டுங்க. எப்போதும் பக்கத்தில் ஆல்ஃபா ஆல்வேஸ் டார்கெட் அட் பீட்டா. இதில் பீட்டா எது வேணால் வரலாம். இது வந்து ஆல்ஃபாவா? அப்போ பீட்டா என்னது? இது பீட்டா, இதுவும் பீட்டா டேஷ், இதுவும் பீட்டா டபுள் டேஷ். எது வேணால் எடுக்கலாம். நான் இதை எடுத்திருக்கேன். இதை CH2Hன்னு போட்டேன். புரியுதா? இங்கே என்ன பண்ணுறேன்? OH. இது CH3. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? H வந்து H ப்ளஸ்ஸாக போகும். ஓகேவா? OH மைனஸ்ன்னு அதோட எலக்ட்ரானோடு சேர்ந்து போகும். சரியா? அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிடும். ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர். இதுதான் மெக்கானிசம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது? பாஸ்பாரிக் ஆசிட் 20%, 358 கெல்வினில். ஸோ அப்போ என்ன ஆகுதுங்க? இந்த பாண்ட் என்னாகும்? இங்கே வந்துடும். இப்போ போட்டு Double bond. CH3 CH3 C டபுள் பாண்ட் CH2. CH3 double அதுக்கப்புறம் bond இங்கே CH2. CH3. புரியுதா? ஸோ வாட் யூ கால் திஸ் காம்பவுண்ட்? எனிஒன்? இது எப்படியும் போடலாம், இல்லை பக்கம் இந்த பக்கம் நீட்டியும் போடலாம். எப்படி வேணும் போடலாம். இப்படியும் போடலாம். அதை இந்த CH3 தூக்கி இப்படியும் போடலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக. Sir, 2-methyl propene sir. 2-methyl Propene. propene. கரெக்ட். 2-methyl 1-propene. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதாப்பா? எஸ் சார். ரைட். அடுத்தது இதில் மெக்கானிசம் வந்து சார் நோட் பண்ணிடுறோம் சார். சீக்கிரம்.
அதான் புரியலன்னா கேளுங்க, டைப் பண்ண கேளு. ஹலோ, எஸ், இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே, Okay, sir. ரைட். நெக்ஸ்ட்டு இதோட மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இது வந்து தனியாக எக்ஸ்க்ளூசிவாக கேட்குறாங்க இந்த கொஷனை. நோட் பண்ணிக்கோ, மெக்கானிசம். இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது த ரிலேட்டிவ் டீஹைட்ரேஷன், அதில் டெர்ஷரி இஸ் ஈஸிலி டீஹைட்ரேட்டிங் தேன் secondary, which is further dehydrating, more dehydrating than primary. Okay va? Appo which is easily undergoing dehydration? Anyone? Tertiary ya? Tertiary. Primary ya? Tertiary. Tertiary. எதனால? ரீசன் வந்து என்னென்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டீரியோ எஃபெக்டை கூட. ஏன்னா அதில் 3 மீத்தைல் குரூப் ஒரே கார்பனில் இருக்கிறதுனால பல்கி குரூப் இல்லையா, எல்லாமே எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்பு. ஸோ அங்கேருந்து ரிமூவ் பண்ணால் போதுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேரிக் ஆக்சலரேஷன். அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஸ்டேரிக் எஃபெக்ட். ஓகே, ஸ்டீரியோனா ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஷியல் எஃபெக்ட் தான் ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டெர்ஷரியில் இப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு நம்ம எடுப்போம். ப்ரைமரியில் எப்படி இருக்கும்? ப்ரைமரி அப்படின்னு பார்த்தா இதுதான் OH, இது ஃபங்க்ஷனல் குரூப். அது நான் கலர் கலராக போடுறேன், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் தி ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து என்ன? ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா. செகண்டரியை பொறுத்தவரையில் எப்படி வரும்? செகண்டரி நான் இப்போ போட்டது பிரைமரி. செகண்டரியில் ஓகேவா? ஸோ அப்போது திஸ் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் OH. அப்போ இதுதான் ஆல்ஃபா, இது என்னது? பீட்டா, இது இன்னொரு பீட்டா. டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு பீட்டா ப்ரைம்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது டெர்ஷரியில் எப்படி வருது? நோட் பண்ணிக்குவோம். டெர்ஷரியில் C, இங்கே OH, இங்கே C. இப்போ பார்த்தோன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது ஆல்ஃபானா 3 பீட்டா இருக்கும் இல்லையா? பீட்டா டேஷ், பீட்டா டபுள் டேஷ் அப்படி போடலாமா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட ஸ்டீரிக் எஃபெக்ட், ஒரே அக்குமுலேஷனாக, ஐ மீன் க்ரௌட் எஃபெக்ட் இருக்கும் அந்த இடத்துல. எல்லாமே பல்கியாக இருக்கக்கூடிய மிதைல் குரூப் அது ஆல்ஃபா தலையில் உட்காந்துருக்கிறதுனால அப்போது ஏதாவது ஒன்று பிச்சுட்டு போகிறதுக்கு பார்க்கும். ஸோ அந்த பீட்டா எலிமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக டெர்ஷரியில் ப்ரியாரிட்டியாக நடக்கும். அதனால தான் டெர்ஷரி இஸ் மோர் ப்ரோன் டு டீஹைட்ரேஷன். இப்போ புரியுதா? நோட் பண்ணிக்கோ.
இது எழுதிக்கோ, டீஹைட்ரேஷன் டெண்டன்சி. ஓரா Yes, sir. right. Next, now let us discuss about the mechanism. The mechanism of dehydration, take down. Mechanism of dehydration of alcohols and phenols. Note பண்ணிட்டியா? Now, this involves actually 3 important steps. 3 ஸ்டெப் இதில் இன்வால்வ் ஆகுது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, that is formation of protonated alcohol. First protonated alcohol form out. Second, formation of carbocation. Carbocation என்ன? கார்போனியம் அயான். அது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? போட்டியா? ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு வந்து ஒரு ஸ்லோ ஸ்டெப். ஸோ ஸ்லோ ஸ்டெப்புனாலே எப்போதுமே ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னு பேர். ஸ்லோ ஸ்டெப். ஸோ ஸ்லோ ஸ்டெப் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். Done. And then third வந்து என்னன்னா formation of ethene. What is that? Formation of ethene. Ethene எப்படி? By elimination of proton. By elimination of proton. அதுதான் நான் சொன்னேன், H plus subtract ஆகுது அப்படின்றது. ஓகே. இப்போ ஒரு ஸ்டெப்பை பார்க்கலாமா? Sir, 1 minute, sir. இதெல்லாம் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மெக்கானிசத்தை நல்லா புரிஞ்சுக்க. ஒரு 1 or 2 ப்ராப்ளம் எக்ஸாம்பிளில் போட்டுக்க. அதுக்கப்புறம் சிவியராக ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது தான் இருக்குது.
Over? Yes. Yes, sir. Right. Now let us proceed with the mechanism. Step 1. நான் என்ன சொன்னேன், ஸ்டெப் 1ல என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டனேட்டட் ஆல்கஹால் இல்லையா? ஸோ புரோட்டனேட்டட் ஆல்கஹால், லெட் அஸ் டேக் த எத்தனால் எடுத்துப்போம் சிம்பிளாக. சி எது வேணால் போடலாம், நான் சிம்பிளாக எத்தனால் எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த இடத்துல ஓ எலக்ட்ரான் பேர் இருக்கும், 2 எலக்ட்ரான் பேர் இருக்கும், ஹைட்ரஜன் இல்லையா? இப்போது இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன், நோட் பண்ணிக்க, இட்ஸ் அ ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் என்ன சொன்னேன், புரோட்டனேட்டட் ஆல்கஹால். அது எப்படி பண்ணோம், பை ஆடிங் H+. H+ ஆட் பண்ணுறது மூலிமா. ஸோ H+ ஆட் பண்ணுறப்ப என்னாகும், இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னாகும், இந்த ஹெச்சுக்கு இப்படி போயிட்டு அங்கே வந்து ஹெச் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிடும். புரியுதா? ஸோ அப்போ சி நல்லா புரிஞ்சுக்கோ, ஓ ஓகேவா, எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த இடத்துல ஏற்கனவே ஹைட்ரஜன் இருந்தது, இப்போ புதுசாக ஒரு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? அது எங்கேருந்து வந்தது, இந்த ஹெச். ஸோ அதை நான் டிஸ்டிங்கிஷ் பண்ணியிருக்கேன் இப்படி. ஓகே, இஸ் a new H+ obtained from catalysts. ஓகேவா? அதனால தான் அது பேர் புரோட்டனேட்டட் ஆல்கஹால். டேக் டவுன். ஸோ வாட் யூ கால் இட், புரோட்டனேட்டட் ஆல்கஹால். சார் உங்கள் ஃபோட்டோ லைட்டாக மறைக்குது சார், அது கீழே எழுத முடியுமா சார்? So this is also called ethyl oxonium ion. இதில் இந்த ஆக்சிஜன் has donated its electron to H அப்படிங்கிறதுனால it becomes plus. அப்போது என்ன ஆகிடும், ஓ ப்ளஸ்ன்னு மாறிடும். அதனால தான் அது பேர் ஆக்சோனியம். இந்த ப்ளஸ்ஸு மறக்காமல் போடணும். அதனால தான் அது பேர் ஆக்சோனியம் அயான், தட் இஸ் ஓ ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஓகேவா? Okay, sir. Right. Next step, step 2, that is அந்த அதுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஸோ இந்த இடத்துல என்ன முக்கியமாக ஃபார்ம் ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போ கேட்டையான்னு சொன்னேன் இல்லையா, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போ கேட்டையான், கார்போனியம் அயான். எப்படியாவது let us take the same C, அடுத்தது இங்கே ஹெச், இதெல்லாம் ஹெச் எங்கே பார்த்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, இங்கே ஹெச், இது ஹெச். அடுத்தது இந்த இடத்துட்ட இந்த புரோட்டனேட்டட் இல்லையா, ஸோ அதை ஒண்டி தனியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
ஓ. ஓகேவா? இந்த பாண்ட் இப்போது நல்லா கவனிச்சுக்கோ. இங்கே ஹெச் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல ஹெச் இருக்குது. புரோட்டோனேட்டட் ஆல்கஹால். இது வந்து திஸ் அண்டர்கோஸ் எ ஸ்லோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இது. இங்கே தான் கைனடிக்ஸ், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஹெச் சி ஹெச், இங்கே சி ஹெச் ஹெச். இப்போது கவனிக்கணும், இங்கே இந்த இடத்துல என்ன ஆகிடுது, இந்த பாண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த ஓவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஆக்சோனியம். அப்போ என்ன ஆகிடும், இந்த இடத்துல ப்ளஸ் ஃபார்மேஷன் வந்துடும். ஏன்னா இட் ஹஸ் லாஸ்ட் ஒன் எலக்ட்ரானில் ப்ளஸ் H2O, தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இதுதான் அந்த கார்போ கேட்டயான், கார்போனியம் அயான். ஸோ கார்போனியம் அயான் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸ்டெப் 3. ஸோ இந்த கார்போனியம் அயானை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக unsaturation is created. அதுதான் பீட்டா எலிமினேஷன். அதாவது ஹெச் சி ஹெச் ஹெச் சி ஹெச் ஹெச், அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ். ஓகேவா? ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஆல்ஃபா இல்லையா, கவனிச்சுக்கோ, இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ பீட்டாவில் உள்ள ஹைட்ரஜன் என்ன ஆகுது, அப்ஸ்ட்ராக்ட் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மூவிங் ஆஸ் ஹெச் ப்ளஸ். அப்போ இந்த பாண்ட் இருக்குல்ல, திஸ் வில் கம் ஹியர் ஸோ தட் யூ கெட் த unsaturation. இப்போ புரியுதா? ஸோ ஹெச் சி, இங்கே பாண்டு வராது, அதுக்கு பதில் இங்கே டபுள் பாண்டு வந்துடுது, இங்கே ஹெச். ஸோ இந்த இடத்துல சி இல்லையா, இங்கே ஹெச் ஹெச். ஸோ ஆல்கீன் ஃபார்ம் ஆகிடும், ரைட்? ஸோ ஹெச் ப்ளஸ்ஸு ரிமூவ் ஆகிடுது. அப்போ நம்ம போட்ட அந்த ஹெச் ப்ளஸ்ஸு, இங்கே போட்ட ஹெச் ப்ளஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச் ப்ளஸ்ஸில் தான் அது நடக்குது இல்லையா, அது திரும்பி நம்ம ரீகெயின் பண்ணிடுறோம். அதனால தான் ஹெச் ப்ளஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட். இப்போ புரியுதா? எஸ் சார், புரிஞ்சிடுச்சு சார். ஸோ இந்த டெண்டன்சி வந்து எதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் சொன்னேன், டெர்ஷரியில் ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகும். 3 டிகிரி டெர்ஷியரி சார். tertiary sir. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். Now let us go to the next reaction, that is oxidation. Take down. Oxidation. Oxidation என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டீஹைட்ரஜனேஷன் தான். ஸோ ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, இப்போது சி, இது ஓ, இது ஹெச், ஆல்கஹால் அப்படின்னு இருக்குது. இதில் இந்த பாண்ட் பிரேக்கிங்கிறது எங்கெங்கே ஆகலாம். இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்கிறதா வச்சுப்போம்,
ஸோ எங்கெங்கெல்லாம் ஆகலான்றதை பாரு. ஓஹெச்சில் ஆகலாம், அடுத்தது சிஹெச்சில் ஆகலாம், அடுத்தது சிஓவில் ஆகிறது தான் இப்போ பார்த்தோம். இப்போ புரியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்தது சிஓவில். ஸோ ஒரு ஆல்கஹாலை பொறுத்தவரையிலும் எப்படியெல்லாம் பிரேக் ஆகலாம், 3 விதமாக ஆகலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இங்கேன்னு பார்த்துக்கோ. ஒரு ஆல்கஹால் அப்படின்னா சி ஓ ஹெச், இங்கே ஹெச் ஹெச் ஹெச். ஸோ எப்படியெல்லாம் பிரேக் ஆகலாம்? 1 OH பிரேக்கிங், 2 CO பிரேக்கிங், 3 CH பிரேக்கிங். புரியுதா? இதை தான் பீட்டா எலிமினேஷனில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அது எப்போ புரோட்டனேட்டடாக ஆகி அப்புறமேட்டு வருது. ஓகே. ஸோ அப்போ இது OH பிரேக்கிங், இது CO பிரேக்கிங், இது CH பிரேக். இந்த CH பிரேக்கிங் இங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம், எங்கே வேணாலும். இதுதான் பாசிபிள். ஸோ ஆக்சுவலாக நான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறது க்ளீவேஜ் ஆஃப் கெமிக்கல் பாண்டுன்னு சொல்லுவேன். ஸோ எந்த இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் பாண்டோ அங்கெல்லாம் பிரேக் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்போ OH ஒரு பாண்டு, அங்கே பிரேக். CO அது ஒரு டிஸ்டிங்க்டான பாண்டு, அது ஒரு பிரேக். அப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக். இதெல்லாம் சிமிலர் கண்டிஷன்றதுனால இது எல்லாம் சேர்ந்து ஒரே டைப் ஆஃப் பிரேக்கிங். அப்போ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்படி தான் டிசைட் பண்ணணும் ஒரு ஆர்கானிக் மாலிக்யூலில். இப்போ புரியுதா? இப்போ நான் சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன். ஸ்ரேயா வந்து ரொம்ப அட்வான்ஸாக அவங்க ஸ்கூலில் ஆல்டிகேட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க பின்னாடியே நான் போக முடியாது, நான் பொறுமையாக தான் போக முடியும். இருந்தாலும் அவங்களோட நன்மைக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ RCOOHன்னு இருக்குன்னு எடுத்துக்கோ. C H H, அடுத்தது C டபுள் பாண்ட் O O H. இதுதான் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணலாமா? நான் என்ன சொன்னேன்? பிரேக் பண்ணுறது தான், ஒரு ஸ்பெசிஃபிக் பாண்டை பிரேக் பண்ணுறது மூலிமா we can get the types of reaction. அப்போ என்னென்ன டைப்பில் வரலாம்? டைப் 1 OH பிரேக்கிங், CO பிரேக்கிங்கா, இந்த CO அது ஒரு பிரேக்கிங் ஆகல. அடுத்தது இதுக்கும் இடையில ஒரு பிரேக்கிங் ஆகலாம். ஆல் பாசிபிலிட்டிஸ். இங்கே பிரேக்கிங் ஆகலாம். ஓகே, இதெல்லாம் சிமிலர் சிச்சுவேஷன்றனால அப்படியே விட்டுடலாம். அப்போ கார்பாக்சிலிக் ரியாக்ஷனில் எத்தனை டைப் ஆஃப் ரியாக்ஷன் எதிர்பார்க்க முடியும்? 5 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸை எதிர்பார்க்கலாம். இப்போ புரியுதா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த வே. ஆனால் ஒவ்வொன்றும் அந்த டைப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரைட். யார் யாருக்கெல்லாம் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டாங்களோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீட்டோவில் ஆல்டிஹைட்லேயும் அப்படியே தான். கீட்டோன் எப்படி போடுறது? C டபுள் பாண்ட் O H இல்லையா? ஸோ என்னென்ன பிரேக் பாசிபிலிட்டிஸு? பிரேக்கிங் 1, தட் இஸ் CO பிரேக்கிங், CH பிரேக்கிங், அதுக்கப்புறம் CC பிரேக்கிங், அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆல் பீட்டா கார்பன் ஆட்டத்தில் உள்ள H பிரேக்கிங். பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம். ஓகே. இதே மாதிரி தான் நம்ம ஒரு பென்சால்டிஹைட் போட்டாலும் அதே ஸ்டைல் தான். பென்சால்டிஹைட் இல்லாட்டினா ஃபீனாலே எடுத்துப்போமே. நான் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அது எப்படி போடுறோம்? OH. இப்போ ஃபீனாலுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் அப்படின்னு சொன்னேன். என்னது? OH பிரேக்கிங், அது காமனானது. CO பிரேக்கிங், அதுவும் காமனானது. ஆனால் இங்கே பிரேக் ஆகாது. அதுக்கு பதில் என்னன்னு சொன்னேன்? சப்ஸ்டியூஷன் வரலாம். இங்கே 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 இந்த மூணுத்தோட ஐடென்டிக்கல் பொசிஷன் இது.
இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. ஆர்த்தோ, மெட்டா, பேரா. ஸோ ஆர்த்தோவும் பேராவும் ஒரு குரூப்பு, மெட்டா வந்து இன்னொரு குரூப். பேரா மெட்டா சார். ஆர்த்தோ, மெட்டா, பேரா. ஆர்த்தோனா பக்கத்தில், பேரானா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, மெட்டானா இன்பிட்வீனாக. நீ எப்போதும் எங்கே ஃபங்க்ஷன் குரூப்போ அங்கேருந்து தான் எடுக்கணும். எந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்கோ அங்கேருந்து. நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணிப்பாங்க, இதுதான் எப்போதும் மெட்டான்னு நினச்சிருப்பாங்க. தப்பு. இங்கே ஜாயின்னா இது ஆர்த்தோ. இப்போ புரியுதா ஸ்ரேயா? ஓகே ஓகே சார். ஸோ இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்க எங்கேயாவது, ரொம்ப மறக்காமல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. இதெல்லாம் உங்களுடைய கான்செப்ட் மேப்பில் எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த டிசைனை யூஸ் பண்ணுங்கள், அருமையாக வரும். சார் இப்போ இந்த ஹேல்டைட் போட்டிருக்கீங்கல்ல சார், CH3 CHO, அதுல வந்து இந்த செகண்ட் டைப் ஆஃப் க்ளீவேஜும் ஃபோர்த் டைப் ஆஃப் க்ளீவேஜும் ஒன்று தானே சார்? எப்படி சொல்கிற? அந்த CH and CH. இந்த CH வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பில் உள்ள CH, அந்த CH வந்து ஆல்கைல் குரூப்பில் உள்ள CH. ஓகே ஓகே ஓகே. அந்த புரோட்டானோட ஆம்பியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதோட என்விரான்மெண்ட் வேறு, இதோட என்விரான்மெண்ட் வேறு. ஓகே. ஆக்சுவலாக ஃப்யூச்சரில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறப்போ NMRனு படிப்பீங்க, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதே மாதிரி இந்த பயாலஜிஸ்ட், டாக்டர்ஸ், மெடிக்கோஸில் என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்கேனிங்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி படிப்போம். அப்படி பண்ணுறப்போ ப்ரோட்டானை தான் பேஸ் பண்ணி, ஏன்னா ப்ரோட்டான் மசில்ஸு, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கேனிங்கே. ஸோ அப்போது அந்த புரோட்டான் டான்சிங் அதுவா சார்? அதே தான். ஸோ அந்த டான்சிங் வந்து ஒவ்வொரு ஆம்பியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ அந்த ப்ரோட்டானை பேஸ் பண்ணி தான் பீக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நீ MBBS போனால் கூட நீ என்கிட்ட தான் வரணும். இந்த மாதிரி PM நியூக்ளியர் மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் புரோட்டான் மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதோடைய ஸ்கேனிங் வந்து எப்படி அதை ரீட் பண்ணுறது டாக்டர்ஸுக்கு கஷ்டம். பட் ஒரு பெஸ்ட் கெமிஸ்ட் கேன் டூ இட் அது. ஸோ அதனால தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த ஹெச் வந்து எப்படி அது அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டாக்டர் நோயல்னு ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாஸ்டிவாக உட்காந்து பண்ணால் தான் உண்டு. நிறைய அந்த கிராஃப்ஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடும். அது சும்மா இப்படி போகும். NMR ஸ்பெக்ட்ரம்லாம் இப்படி போகும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி உண்டு. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி இது எப்படியெல்லாம் அந்த பீக்ஸ் வந்து ட்ரிப்ளட், அப்புறம் குவிண்டட், அப்புறம் டபுளட் ஃபார்ம் ஆகுது, எதனால் ஃபார்ம் ஆகுது, அந்த பீக்குக்கும் அந்த இதுக்கும் ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன சம்மந்தம், இது எல்லாத்துக்கும் ஒரு கொரிலேஷன் டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மூலியமாக தான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப இப்போ இதை தான் இன்டர்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபாக வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ஏதாவது கேன்சரஸ் க்ரோத் இருக்கா, ஆனால் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுதா ஏதாவது மசில்ஸு இல்லையா? மசில்ஸுன்றது ஆக்சுவலாக ப்ரோட்டான்லாம் சேர்ந்தது தானே. ஸோ ஒரு டியூமர் இருக்கா இல்லையா, இதெல்லாம் இதை வச்சு டிசைட் பண்ணிடலாம். ஸோ பெக்குலியராக அது வந்து டிஸ்டிங்க் பேட்டர்ன் வரும், அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த இன்டர்ப்ரிட்டேஷன் அதுதான் தட் இஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணிடணும். நீ எப்போதுமே ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்போ ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா அதர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கூட ஒன்றை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதில், அது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்தது உண்டு. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சில பேருக்கு மாஸ் நம்ம கிட்டத்தட்ட ECG மாதிரி தான். ஸோ ECGயும் வந்து எல்லாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதுலேயே எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க தான் கரெக்டாக அக்குரேட்டாக அடிப்பாங்க அது. ஸோ ஒவ்வொரு கிராஃபும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கிராஃபு சினுசாய்டெல்லாம் போகும், சில இது இந்த மாதிரி பீக்ஸாக ஃபார்ம் ஆகும், சில இது வந்து வெறுமன கோடு மாதிரி தான் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்படி வரும். சில இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ECG வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி வரும். ஓகேயா? ரைட். சரி, நோட் பண்ணிட்டியா? எஸ் சார். டைம் ஆகிடுச்சு. 10 minutes more. அடுத்த பார்த்தல அது டைம் ஆகிடுது. இதை முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டீஹைட்ரஜனேஷன், இந்த இது தெரியுதில்ல. அடுத்தது ஆக்சிடேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ
ஆக்சிடேஷன் பாசிபிலிட்டிக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆல்டிஹைட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இது தான் ஸ்டாண்டர்ட். ஓகேயா, நோட் பண்ணிக்கோ. ஆல்டிஹைட் அண்ட் ஆல்டிஹைட் எதில் வரும்? ப்ரைமரி ஆல்கஹால்னால் ஆல்டிஹைட் வரும், செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன் வரும், டெர்ஷரி ஆல்கஹால் என்னது? கீட்டோன் வித் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், அவ்வளோதான். ஸோ RCH2OH primary alcohol, note பண்ணிக்கோ. that gives on oxidation another aldehyde RCOH, and on further oxidation gives RCOOH. இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இதில் என்னென்ன ரியேஜென்ட்ஸ்லாம் போடுவோம்? ஐ மீன் பொட்டாசியம் பர்மாங்கனேட். எதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? KMnO4 இஸ் a வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆனால் வெறுமனே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா KMnO4 ஒண்டி போட்டு பத்தாது. அதில் என்ன பண்ணணும்? ஆசிடிஃபைடு KMnO4, ஆசிடிஃபைடுக்குன்னா சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்து போடணும். ஓகே, ஸோ ஆசிடிஃபைடு KMnO4. அதே மாதிரி K2Cr2O7 இதெல்லாம் போடலாம். தென் Cr2O3 இன் anhydrous மீடியம், அதுவும் என்னன்னாக்கா CrO3 குரோமிக் ஆன்ஹைட்ரேன்னு பேர். ஸோ CrO3 இன் anhydrous மீடியம், அது போல் anhydrousனால் வாட்டர் இல்லாமல். This is also a very good another oxidizing agent. இது எப்போதும் என்னென்னா ஒரு ஆல்டிஹைடை இதுலேருந்து செப்பரேட் பண்ணிடலாம். அதே மாதிரி தட் இஸ் PCCன்னு ஒன்று பேர், அது அடிக்கடி கேட்குறாங்க. வாட் இஸ் PCC? நோட் பண்ணிக்க. பிரிடினியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு பேர். பிரிடினியம். ஓகேவா? அடுத்தது குளோரோ, then chromate. ஓகேவா? ஸோ குரோமேட் அப்படின்னா என்னது? Cr2 டைக்ரோமேட்னா Cr2O7 2-. குரோமேட்னாக்கா Cr2O4, CrO4 Cr2O4. யார் சொல்லுவா? எல்லாம் மறந்து போச்சு. CrO4 2-. பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்முலா என்ன? K2Cr2O7. பொட்டாசியம் குரோமேட் K2CrO4. ஓகேவா? ரைட். அடுத்தது குளோரோ தெரியும். தென் பிரிடின், பிரிடினியம் அப்படின்னா, பிரிடின் அப்படின்னாக்கா இதுதான் பிரிடின். இட்ஸ் அ ஹெட்ரோசைக்ளிக். இது எப்படி வரும்? ஓகேவா? ஸோ ஒரு பென்சின் ரிங் மாதிரி போட்டு ஒரு கார்பனுக்கு போல் ஒரு நைட்ரஜனை போட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் பிரிடின். அது ப்ளஸ்ஸில் வந்தது, அதில் எலக்ட்ரான் டாட் இருக்கும். ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் போயிடுச்சுனாக்கா ப்ளஸ், அது பிரிடினியம் அப்படின்னு பேர். புரியுதா? நோட் பண்ணிக்கோ. இது பிரிடின். பிரிடினியம் அப்படின்னா N+ன்னு போடணும், அவ்வளோதான். இதில் வந்து N டாட்டட் எலக்ட்ரான், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை எலக்ட்ரானை தூக்கிட்டாக்கா ப்ளஸ்ன்னு ஆகிடும். அது பேர் பிரிடினியம் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் என்ன சொன்னேன்? அது கீட்டோனாக மாறிடும். செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன். டெர்ஷரி ஆல்கஹால் ஃபர்தராக என்னாகும்? அதுவும் கீட்டோனாக மாறும், பட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ இப்போ இந்த இடத்துல RCHOH இது செகண்டரி ஆல்கஹால் இல்லையா? ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் குரோமிக் ஆன்ஹைட் CrO3னா you will get C double bond O, that is keto group. இந்த பக்கம் R போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா you will get what? A keto group. Right? அடுத்தது இந்த கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஜனேஷன் பற்றி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? காப்பரை வந்து 573 கெல்வினில் ஹீட் பண்ணாக்கா ஆல்கஹால் என்னாகும்? ஆல்டிஹைட் ஆகிடும். அதே இது செகண்டரி ஆல்கஹால் என்னாகும்? கீட்டனாகவும். டெர்ஷரி ஆல்கஹால் என்னாகும்? ஆல்கீனாக மாறிடும்னு சொல்லியிருக்கேன். அந்த ரியாக்ஷன் ஏற்கனவே போட்டாச்சு நம்ம. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸு டெர்ஷரியில் செகண்ட் லெவலே டவுன் ஆகிடும்னு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
சரியா? ஓகே சார். ரைட். ஸோ இதுவரை ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் பி டிஸ்கஸிங் அபவுட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸு. அதில் மெக்கானிசம்லாம் இருக்குது, அது நல்லா கற்றுக்கோ. ஒரு இது கற்றுக்கிட்டா போதும், நீ எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணலாம். என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எங்கே வந்தாலும் அது போடலாம் நீ. சரியா? ஓகே. ஸோ லெட் அஸ் ஃபினிஷ் திஸ் செஷன் வித் சம் குவிஸ் கொஷின்ஸ். ஒரு 2-3 கேட்குறேன், யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த குளோரினேஷன் வந்து நம்ம ஏற்கனவே ஆல்கஹாலில் பார்த்துருக்கோம். அதாவது OH பாண்டிங் அதில் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? OH பாண்டிங் பிரேக்கில் வந்து என்ன பார்த்துருக்கோம்? தட் இஸ் அதோட குளோரினேஷன் வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ அந்த குளோரினேஷன் எப்படி PCl5ஓட ஆகும், அதோட பை ப்ராடக்ட் என்ன? எனிஒன்? When alcohol reacts with PCl5 after chlorination, for example RCH2OH that combines with the PCl5 pentachloride, it forms a chlorinated alkane. அதாவது இப்போ நான் பென்டைல் குளோரைடு பார்த்தா, பென்டைல் ஆல்கஹால்னா பென்டைல் குளோரைடு வந்துடும். அதுக்கப்புறம் பை ப்ராடக்டாக வரக்கூடியது 2. அது என்ன? யார் சொல்லுவா? PCl5ஓட ஸ்டாண்டர்டாக குளோரினேஷன் ஆகிட்டு 2 மாலிகுல் 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல் பை ப்ராடக்டாக வரும். வாட் இஸ் தேட்? ஆல்கஹால்னு இல்லை, எந்த ஒரு OHலையும் ஒரு OH பாண்ட் இருந்தது அப்படின்னா அதில் PCl5 ஜாயின் ஆகிடுச்சுன்னா, ரியாக்ட் ஆச்சுன்னா குளோரினேட்டட் ப்ராடக்ட் வரும், டேஷ் வரும், ப்ளஸ் டேஷ் வரும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது இது. அது அடிக்கடி கேட்குறாங்க வேறு. எனிஒன்? சார் வாட்டர் சார். நோ. What? HCl, sir. HCl. நோ. HCl, sir. PCl3 sir. நோ. PCl. நோ. எல்லாம் ஹேஷியம் தான். ஓ, HCl வரும் கூட. என்ன அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு POCl3 அண்ட் HCl. நான் இதை திருப்பி சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். அது POCl3 பாஸ்பரைல் குளோரைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்போதும் ஹைட்ரஜன் குளோரைட் பை ப்ராடக்டாக வரும்னு பல தடவை சொல்லியிருக்கேன் நான். ஓகே. அது ஆல்கைல் ஹேலைட்லேயும் பார்த்துருக்கோம், ஹேலோ ஆல்கேன்லேயும். அதுக்கப்புறம் இதில் கூட பார்த்தேன் நான், இந்த பாஸ்பரஸ் ஸ்டடீஸில் கூட பார்த்தோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோது. ஓகேவா? ரைட். So second question, I will ask only 3 questions. Okay. இந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி கேட்குறேன். What happens when tertiary pentyl alcohol reacts with Leucos reagent? Anyone? Sir, immediate turbidity formed, sir. Yes, immediate turbidity forms because of the formation of tertiary pentyl chloride that is not miscible with Leucos reagent. அவ்வளோதான். புரியுதா? அடுத்த கொஷின். Get me 2 examples of dehydrating agents. Sulfuric. Sir, H3PO4, H2SO4. Sulfuric acid. acid and H3PO. Sulfuric acid has. Okay. Sir, phosphoric acid, H3PO4. Okay. Phosphoric acid. Okay. Next one. What are the 3 steps? கரெக்டாக சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் சொல்லலாம். What are the 3 steps of dehydration? Pavani, step 1. Formation of protonated alcohol. First step என்ன?
Formation of protonated alcohol. Formation of protonated alcohol. Suraj, second step. Attack of the No. Balaji. Formation of Sir, formation of carbocation. formation of Yes, carbocation. third step, sir. Then Third step, sir. Vishnupriya. Formation. Vishnupriya. நான் கேட்டவங்க மட்டும் சொல்லு. Vishnupriya, third step. Formation of ethane by elimination of proton. Okay. So what is the mechanism behind that in the third step? முக்கியமான ஒரு எலிமினேஷன் சொல்லுவோம். அந்த எலிமினேஷன் என்ன பேர்? Beta elimination. Beta elimination. Okay, right. And among the 3 types of alcohols, which is more prone to dehydration? Shreya. Sir, tertiary alcohol. Tertiary alcohol. Why and what is the effect? What do you call that effect? சார் ஏன்னா அதுல வந்து நிறைய பீட்டா ஹைட்ரஜன் நிறைய இருக்கும் சார், அதனால சார். No. பீட்டா டேஷ் What is the effect? What is the name of the effect? நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். Anyone? Google. What is that effect which Stereo is effect. Stereo effect. ஸ்டெரிக் எஃபெக்ட் அது பேர். ஓகே, இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெரிக், அது கும்பலாக இருக்கிறதுனால அதில் வந்து ட்ரபிள் இருக்குது. அது பேர் என்ன? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு பேர். இல்லாட்டினா ஸ்டெரிக் இனிபிஷன். ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகிறத தடை பண்ணிச்சு, அப்டக்கிள் கொடுத்ததுன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு பேர். இல்லாட்டினா ஸ்டெரிக் இனிபிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா ஸ்டீரிக் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஜென்ரலாக சொல்கிறப்ப ஸ்டீரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீரியோ அப்படின்னா ஸ்பேஸ். ஓகே, ரைட். ஸோ எனி டவுட்ஸ்? No, sir. நோ சார். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். No doubt. No, sir. No doubt, sir. Okay. சார் உங்க பின்னாடி இருக்கிறது நெஜ லைப்ரரியா சார்? இது ஒரு டவுட் ஐயா. Sir, Suraj no doubt ன்னு போட்டோம். ஓகே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறத வேண்டியிருக்கும். டைட்டாக இருக்குது சிலபஸ்லாம். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபுல் டைம் காலை மார்னிங் ஃபுல்லாகவே நீங்கள் பிஸியா ஸ்கூலை? ஆமா சார். கரெக்டா வந்து போறாங்க சார் ஸ்கூல்ல. காலையில 8 ல இருந்து 1 வரைக்கும் கிளாஸ் வெச்சி செஞ்சிரறாங்க சார் ஸ்கூல்ல வச்சு செஞ்சிடறாங்களா சார்? இதுவாத பரவாயில்ல சார். ஜெனரல் மீட்டிங்லாம் ஜூம்ல கொண்டு வர சொல்றாங்க சார். பிரேயர்லாம் அசெம்பிளிலாம் கொண்டு வர சொல்றாங்க சார் ஜூம் மீட்டிங்ல. எதுக்குனே தெரியல சார்.